குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சனில் நேற்று எல்லோரும் விசேஷத்தில் நல்லா எல்லாம் வடை பாயசத்தோட சாம்பார்லாம் ஆச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு யோசித்து ஒரு ரைஸில் கிச்சடி இது பண்ணலான்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன எதுன்னு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான் பச்சை மிளகா 4 போட்டுக்காங்க. நான் பச்சை மிளகா 2 இருக்கிறதுனால 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்ருக்கேன். கருவேப்பிலை இதுக்கு தேவையானது. அப்புறம் அரிசி ஒரு 2 அழகு, ஒரு அரை அழகு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது 2ஐயும் நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கரண்டி கடுகு தாளிக்கிறோம். ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஏன்னா வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல, மசாலா எதுவுமே வேண்டாம். ஏன்னா டெய்லி நம்ம சாம்பார், ரசம், பொரியல், புளின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் எளிமையான முறையில் சத்தான உணவு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவு. காய்கறி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். வெங்காயம், தக்காளி வெட்டியதுக்கப்புறம் வெங்காயம் இல்லைன்னா கூட கோஸ் இருந்ததுன்னா கோஸ் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு விரத நாளில் பண்ணுறோம்னா வெங்காயம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோஸும் தக்காளியை நல்லா போட்டு இது மாதிரி நான் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ராத்திரி எந்நேரம் ஆனாலும் நம்ம சாப்பிட்லாம். ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. பொங்கலே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. இது மாதிரி இது பேர் கிச்சடி, ரைஸ் கிச்சடி. ரெண்டு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வேறு எந்த காரமும் போடுறது கிடையாது. கருவேப்பிலை, வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிக்கணும். ஏன்னா வெய்ய காலத்துக்கு உடம்பு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சும்மா புளி போட்டு நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், மசாலா போட்டு சாப்பிட்றோம். அதெல்லாம் இல்லாமல் காரம் கம்மியாக வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிடலாம். உள்ள பத்தவங்களும் வயசுக்கு சாப்பிட்லாம். ஏன்னா ஒன்றுமே பண்ணாது. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் டெலிவரியான குழந்தைங்க இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் இந்த சாப்பாடு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கையில் கூட கொடுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுட்ருக்கேன். இது 2 அழகு அரிசியும் ஒரு அரை அழகு பைத்தம்பருப்பு போட்டதுனால 2.5. இதில் 2 டம்ளர் ஆச்சு இல்லையா. இப்போ இது 5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு இதை எடுத்து போட்டு மூட போகிறோம். அவ்வளோதான். மஞ்சள் பொடி ஒன்றுமே வேண்டாம், எந்த கலரும் கிடையாது. 10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஊறுகாய் தொட்டுக்கலாம், சாப்பாரமாக ஏதாவது பொரியல் பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்லாம். வெறுமையாக நல்லாயிருக்கும். தயிர் போட்டு வெள்ளரிக்காய் போட்டு பச்சடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா கத்திரிக்காய் பொடிக்கறி பண்ண போகிறேன். அதை நாங்கள் தொட்டு சைடிஷ் பண்ணிப்போம். அதுவும் நான் வீடியோ போடுறேன் தனியாக. நல்லா வதங்கிடுச்சு. 1 2 3 4 5 போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, அவ்வளோதான். இது கொதித்த உடனே இந்த அரிசியை இதை போட்டு முடியல. கொதிக்கிறது. இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டது ரெகுலராக போகிற
இந்த அரிசி தான். ஏன்னா சும்மா நம்ம சாம்பார் ரசம்னா வெறுத்து போய்டும். இந்த வெயிலில் வந்து நம்ம சமைக்கிறதுல நிற்கிறதே பெரிய விஷயம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி புதுசாக நம்ம வந்து பண்ணிவிட்டு தயிர் சாதத்துக்கு வெறும் வெள்ளை ரைஸ் சாதம் பண்ணிவிட்டு தயிர் சாதம் பண்ணி போட்டு கொடுத்துருங்க. தயிர் சாதம் கூட நான் சூப்பராக ஒன்று போடுறேன். நான் அருமையாக ஒரு தயிர் சாதம் சொல்லி கொடுக்குறேன். இந்த வெய்ய காலத்தில் சாம்பார் ரசம் புளிப்பு வந்து பண்ணி கட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ரத்தம் சூடு, இந்த புளியெல்லாம் சூடு தானே. இந்த தக்காளிலாம் நிறையா சேர்த்துக்கணும். ஒரே ரைஸாக இருந்ததுன்னா வித்தியாசமான ஒரு ரைஸு ரெகுலராக எல்லோரும் பண்ணுறது தான். சிலருக்கு தெரியாது, அவளுக்காக சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். இந்த பைத்தம்பருப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவும் நிறையா எண்ணெய் நெய்கி ஒன்றும் தேவையில்லை. தாளிக்க வண்டி வதக்கிறதுக்கு வண்டி தான் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கடலை நான் ஊற்றிருக்கேன். இப்போ போட்டு மூடிருக்கேன். 3 விசில் வந்தாச்சு. சுத்தமாக அடங்கிடுது. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த மிளகாலாம் ஃபஸ்ட்டு தாளிச்சது மேலே வந்திருக்கு பாரு. அப்படியே அவ்வளோ அழகாக. இந்த கிச்சடி இந்த குழந்தை வரைக்கும் பாலாஸ்டிக்கு அப்படி பிடிக்கும். இதில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நீங்கள் சாதம் ஊட்டினீங்கன்னா பருப்பும் போயிடும் உள்ளுக்குள்ள. தக்காளி பருப்பு வேறு எந்த விதமான மசாலா இல்லை. நம்ம விசேஷங்கள் நேற்று நிறைய பண்ணி சாப்பிட்ருக்கோம். அந்த உடம்பு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு கிச்சடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, தேங்க்யூ.